கணவனை வெளிப்படையாக பேச வைக்கும் முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொரு குணங்கள் படைச்சவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒரு குணமாக இருக்கும், ஒய்ஃப் ஒரு குணமாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க. சரிங்களா? தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட வெளிப்படையாக பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அது என்னென்ன காரணங்கள்? தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தங்கிட்ட வெளிப்படையாக எதையுமே பேசணும், மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்க தான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். சரிங்களா? அவர் எதையாவது சொல்லும்போது உடனே குறுக்கிட்டு பேசக்கூடாது. எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்க. சரிங்க? பொறுமை ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் சொல்லுங்கள். சரிங்களா? அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள தடுத்து நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதையும் சொல்லணுங்கிற ஆர்வமே இல்லாமல் போயிடும். அவங்க சொல்கிற விஷயத்தில் வந்து தப்பு கண்டுபிடிச்சி பேசுது. அப்படி பேசாதீங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பை கண்டுபிடிச்சி பேசாதீங்க. அது நல்ல விஷயங்கள் என்னமோ அதை வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பேசுங்க. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க. சரிங்களா? எப்பயுமே தப்பை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, தப்பை மட்டும் பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களையும் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு உறவை வந்து நெருக்கமாக்கும். சரிங்களா? உறவை வந்து பலப்படுத்தும். அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்டாலே போதும். அவங்க வந்து வெளிப்படையாக வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சுவாங்க. அவங்களுக்குள்ள உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் வந்துடும். அப்போ தான் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காது கொடுத்து கேட்கணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்து நீ என்ன சொன்னாலும் நான் உன் பக்கம் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம். ஓகேங்களா? நான் எப்போவுமே உங்கள் பக்கம் இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை அவருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதாவது நான் இருக்கேங்கிற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். நீங்கள் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் செய்கிற செயலாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்னோடய ஒய்ஃப் என் கூட இருக்கா, எனக்கு அதுவே பெரிய பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த மாதிரி செயலை நீங்கள் செய்யணும், பேசணும். ஓகேங்களா? அதாவது சொன்னால் சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இல்லைனாலே போதுங்க. அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. சரிங்களா? அதனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பயத்தை போக்கணும். ஏதாவது சொன்னோம்னா சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தை போக்கணும். தைரியமாக எதனாலும் உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃபு தைரியமாக எதனாலும் சொல்ல பழகிக்கோங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா? அவங்களே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ அப்படிங்கும்போது அந்த பயம் இல்லைங்கும்போது, அதாவது சொன்னால் சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லைனாவே வந்து அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பயம் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து டயர்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டயர்டாக வேலை முடிச்சு டயர்டாக வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து நம்ம எதையுமே பேசக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக அவங்கள வந்து டயர்டாக இருக்காங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ண விடணும். அடுத்து வந்து மொபைல் வந்து ஆர்வமாக மொபைல் பார்த்துட்ருக்காங்க, மொபைலில் ஏதாவது ஒரு வேலையாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த நேரத்தில் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து பேச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு கோவம் தான் வரும். சரிங்களா? ஏதாவது ஆர்வமாக முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம குறுக்கிட்டோம்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லணும் இல்லை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்கள்ல, ஃப்ரீயாக இருப்பாங்கள்ல, அந்த டயத்தில் வந்து நம்ம பேச்சு கொடுக்கலாம். சரிங்களா? நம்மளோட தேவைகளை வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் மனசு விட்டு பொறுமையாக அதை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இதுதாங்க முக்கியமான விஷயங்கள். நம்ம கணவர் வந்து நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காது கொடுத்து கேளுங்க அவங்க சொல்கிற விஷயத்த. அப்போ குறுக்கிட்டு பேசாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேட்டு அதுக்கு நல்ல விஷயங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். குறைகளை சொல்லாதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற சொன்னாலே பயம் வந்துருமோங்கிற ஒரு பயத்தை உருவாக்காதீங்க. சரிங்களா? நம்ம அவங்க சொல்கிற விஷயத்துக்கு எதிர்மறையாக பேசுகிறனால தான் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இதை சொன்னால் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்குவாங்க,
அதனால் வீட்டில் சண்டை வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும். அதனால தான் அவங்க வந்து எதையுமே மனசு விட்டு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் வந்து அந்த நம்பிக்கை, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் உங்கள் கூட நான் இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே உருவாக்குங்க, சரிங்களா? அப்போ தான் அவங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அடுத்து வந்து எந்த நேரத்தில் என்ன பேசணுங்கிறத புரிஞ்சு நடத்தணுங்க. டயர்டாக இருக்கும்போது மொபைல் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டயத்தில் வந்து நம்ம எதையுமே கேட்கக்கூடாது. ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா குறிப்பு நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா குடும்பங்களில் வந்து நிறையா பேர் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பாங்கள்ல. அப்போ உங்களோட பதில்கள் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்லதாக அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக நினச்சி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட பதில்கள் எப்படி இருக்கும், அவங்க மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அதை புரிஞ்சு அவங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க, என்னோட வீடியோஸ் வந்துடுங்க. டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைக் போட்டுருக்கேன். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.